அயோத்தியாவில் ராமர் கோயில் கட்டுமானம் நிறைவு செய்வதை குறிக்கும் கொடியை ஏற்ற வருகை தந்துள்ள பிரதமர் மோடிக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டு வருகிறது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் ரமேஷ்குமார் வழங்கிட கேட்கலாம். ரமேஷ்குமார், வணக்கம். இந்த வரவேற்பு பற்றியும் மேலும் அங்கு நடைபெறக்கூடிய இந்த சிறப்பு விழா பற்றின தகவல்களையும் பகிர்ந்துக்கோங்க. அயோத்தியாவில் இன்றைய தினம் வரலாற்று சிறப்பு மிக்க தினம். ஏனென்றால் அயோத்தியாவில் கட்டப்பட்டுள்ள பிரம்மாண்ட ராமர் கோவிலில் துவஜரோகணம் நடைபெற உள்ளது. துவஜரோகணம் என்றால் அந்த ராமர் கோவிலின் உச்சியில் காவி கொடி ஏற்றப்பட இருக்கிறது. ஏன் இது முக்கியத்துவம் என்றால், இந்த கொடி ஏற்றுவது என்பது கோவிலின் கட்டுமானம் முழுமையாக நிறைவு பெற்றதை குறிக்கிறது. அதனால்தான் இந்த நிகழ்வு இன்றைக்கு மிகுந்த முக்கியத்துவம் பெற்றிருக்கிறது. பிரதமர் மோடி இன்று நண்பகல் 12 மணி அளவில் அபிஜித் முகூர்த்தத்தில் இந்த ராமர் கோவிலின் உச்சியில் இந்த காவி கொடியை ஏற்றி வைத்து பக்தர்கள் மத்தியில் உரையாற்ற இருக்கிறார். இதற்காக பிரதமர் மோடி அயோத்தியாவிற்கு வருகை தந்திருக்கிறார். அயோத்தியா கோவிலுக்கு செல்லும் வழி எங்கும் திரண்டு நிற்கக்கூடிய ஏராளமான பொதுமக்கள் பிரதமர் மோடிக்கு மலர் தூவி உற்சாக வரவேற்புகளை அளித்து வருகின்றனர். இன்னும் சற்று நேரத்தில் அயோத்தியா கோவிலுக்கு செல்லும் பிரதமர் மோடி கோவில் வளாகத்தில் கட்டப்பட்டுள்ள அன்னபூர்ணா தேவி கோவில், சப்த ரிஷி கோவில், அதாவது பல்வேறு மகா முனிகளுக்கு கோவில் கட்டப்பட்டிருக்கிறது. வசிஷ்டர், அகத்தியர் உள்ளிட்ட பல முனிவர்களுக்கு அங்கே சப்த ரிஷி கோவில் கட்டப்பட்டிருக்கிறது. அந்த கோவிலில் பூஜை செய்து வழிபாடு மேற்கொள்ள இருக்கிறார். இதனை தொடர்ந்து அயோத்தியாவில் இருக்கக்கூடிய ராம் தர்பாரை தரிசிக்கும் பிரதமர் மோடி பாலராமரையும் தரிசித்த பின்னர் அயோத்தியாவின் 161 அடி கோபுரத்தின் உச்சியில் இந்த 11 கிலோ எடை கொண்ட காவி கொடியை ஏற்ற இருக்கிறார். குறிப்பாக கடந்த ஆண்டு அயோத்தியாவில் பிராண பிரதிஷ்டை நிகழ்வு நடைபெற்றது. நமக்கெல்லாம் நினைவிருக்கும். வெகு கோலாகலமாக பிரம்மாண்டமாக கொண்டாடப்பட்டது. இந்த பிராண பிரதிஷ்டை என்பது கர்ப்ப கிரகத்தில் பாலராமருடைய சிலை நிறுவுவதை தான் பிராண பிரதிஷ்டை என்று அழைக்கிறார்கள். ஆனால் அதன் பிறகும் கூட கோவிலில் பல பணிகள் நிறைவு பெறாமல் பாக்கி இருந்தது. கோவிலில் பல சன்னதிகளை அமைப்பது, பிரகாரங்களை அமைப்பது உள்ளிட்ட பல பணிகள் எஞ்சியிருந்தன. கடந்த 2 ஆண்டுகளாக அந்த பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வந்த நிலையில்தான் அக்டோபர் 30ஆம் தேதியோடு அந்த பணிகள் நிறைவு பெற்றது. இந்த நிலையில்தான் தற்போது முறைப்படி இந்த சம்பிரதாய காவி கொடி ஏற்றப்பட்டு கோவில் முழுமையாக தயாராகிவிட்டது. இது கோவிலினுடைய கட்டுமானம் நிறைவு பெற்று விட்டது என்பதை குறிப்பதற்காக இந்த நிகழ்வு என்பது நடைபெற இருக்கிறது. இந்த நிகழ்வில் RSS தலைவர் மோகன் பகவத், உத்தரப்பிரதேச முதல்வர் யோகி ஆதித்யநாத், அதே போல உத்தரப்பிரதேச ஆளுநர் ஆனந்திபென் பட்டேல் உள்ளிட்ட பலரும் பங்கேற்க இருக்கிறார்கள். இந்த கொடிக்கு ஒரு வரலாற்று முக்கியத்துவம் இருக்கிறது. இதுதான் பண்டைய காலத்தில் அயோத்தியாவினுடைய கொடியாக இருந்தது. அதன் பிறகு மகாபாரத போருக்கு பின்னர் கிட்டத்தட்ட இந்த கொடி முற்றிலுமாக அழிந்து மறக்கப்பட்டு விட்டது. பல நூற்றாண்டுகளுக்கு பிறகு அயோத்தியாவினுடைய இந்த கொடியை தான் அயோத்தியா ராமர் கோவிலின் உச்சியில் ஏற்றப்பட இருக்கிறது. இந்த கொடி என்பது பாராசூட் துணியாலும் பட்டு நூலாலும் செய்யப்பட்ட கொடி என்பது குறிப்பிடத்தக்கது. இதில் 3 விதமான சின்னங்கள் இடம்பெற்றிருக்கின்றன. குறிப்பாக ராமர் மற்றும் ராமராஜ்யம் ஆகியவற்றை பறைசாற்றுகின்ற 3 சின்னங்கள் இடம்பெற்றிருக்கின்றன. ஒன்று கோவிதாறு மரம், மற்றொன்று ஓம் என்ற சின்னம், மற்றொன்று பிரகாசிக்கும் சூரிய கதிர்கள். நமக்கெல்லாம் தெரியும், ராமர் சூரிய குலத்தில் தோன்றியவர், ஞாயிறு குல தோன்றல் என்று அவரை அழைப்பார்கள். அதை பறைசாற்றும் வகையில் ஒளிரும் சூரிய கதிர்கள் இந்த கொடியிலே பொறிக்கப்பட்டிருக்கின்றன. ஓம் என்ற வார்த்தைகள், ஓம் என்பது ஒரு ஆன்மீக உச்சரிப்பை குறிக்கக்கூடிய வார்த்தை. ஆ, உ, இம் என்கிற 3 ஒளிகளின் கலவை தான் ஓம் என்பது. அதே போல கோவிதாறு மரம், இந்த கோவிதாறு மரம் என்பது தூய்மை, பக்தி, ராமராஜ்யம் ஆகியவற்றை பறைசாற்றுகின்றது. இந்த கோவிதாறு மரம் என்பது கஷ்யப முனிவரால் உருவாக்கப்பட்டது என்று கூறப்படுகின்றது. இது 2 மரங்களுடைய கலவை. ஒன்று மந்தாரை மற்றும் பாரிஜாதம், 2 மரங்களின் கலவையை கொண்டு ஒட்டு வகையை போல உருவாக்கப்பட்ட ஒரு மரவகை தான் இந்த கோவிதாறு மரை. இந்த 3 சின்னங்களும் இந்த கொடியில் இடம்பெற்றிருப்பது மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகின்றது. வால்மீகி ராமர் இயற்றிய அந்த ராமாயணத்தில் ராமகாண்டத்தில் இந்த கொடியை பற்றிய குறிப்புகள் இருப்பதாக ஆய்வாளர்கள் கூறுகின்றனர். இந்த நிகழ்ச்சிக்கு கிட்டத்தட்ட 7000 முதல் 8000க்கும் மேற்பட்டோர் அழைக்கப்பட்டிருக்கிறார்கள். குறிப்பாக ஸ்ரம்ஜீவி என்றால் இந்த கோவில் கட்டுமானத்தில் ஈடுபட்ட தொழிலாளர்கள் சிறப்பு விருந்தினராக அழைக்கப்பட்டிருக்கிறார்கள். இது தவிர
படகோட்டி சமூகத்தை சேர்ந்த பலரும் சிறப்பு விருந்தினராக அழைக்கப்பட்டிருக்கிறார்கள். ராமாயண கதையில் நாம் கேள்விப்பட்டிருப்போம், ராமருக்கு குகன் படகோட்டியாக திகழ்ந்தார். உத்தரப்பிரதேச மாநிலத்தில் இந்த படகோட்டி சமூகத்தை சேர்ந்தவர்கள் நிஷாத் சமூகத்தினர் என்று அழைக்கப்படுகிறார்கள். அந்த நிஷாத் சமூகத்தை சேர்ந்தவர்கள், சபரி அன்னை சமூகத்தை சார்ந்த பலர், அதே போல திருநங்கைகள் உள்ளிட்ட பலரும் இந்த நிகழ்வுக்கு சிறப்பு விருந்தினராக அழைக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த கொடியேற்றும் நிகழ்வை முன்னிட்டு ஒட்டுமொத்த அயோத்தியா மாநகரமே விழாக்கோலம் பூண்டிருக்கிறது. கிட்டத்தட்ட ராமருக்கு பிடித்த 100 டன் மலர்களால் கோவில் வளாகமும் மாநகரமும் அலங்கரிக்கப்பட்டிருக்கிறது. இன்றைய தினம் கொடியேற்றும் நிகழ்வை முன்னிட்டு இந்த பொதுமக்கள் தரிசனத்திற்கு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருக்கிறது. இருப்பினும் இந்த நிகழ்வை காண்பதற்காக கோவில் வளாக பகுதியில் 200 அடி நீள கொண்ட LED திரை அமைக்கப்பட்டிருக்கிறது. இதை தவிர அயோத்தியா மாநகரை சுற்றிலும் சுமார் 30க்கும் மேற்பட்ட இடங்களில் திரைகள் அமைத்து இந்த கொடியேற்றும் நிகழ்வு காட்சிப்படுத்தப்பட இருக்கின்றது. குறிப்பாக இன்றைய தினம் மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு தினமாக பார்க்கப்படுகிறது. அதாவது ராமர் மற்றும் சீதையினுடைய விவாக பஞ்சமி, சுக்லபக்ஷ திதி, சுக்லபக்ஷத்தில் வருகின்ற பஞ்சமி திதி, இந்த தினத்தில் தான் இந்த கொடியேற்றும் நிகழ்வு அமைக்கப்பட்டிருக்கிறது. இது விசேஷமான ஒன்று. இது தவிர சீக்கிய மதத்தினுடைய ஆன்மீக குருக்களில் ஒருவரான தேஜ் பகதூர் அவருடைய தியாகத்தை பறைசாற்றக்கூடிய தினமாகவும் இந்த தினம் அமைகிறது. குறிப்பாக அபிஜித் முகூர்த்த தினத்தில் தான் இந்த கொடியேற்றும் நிகழ்வுக்கு திட்டமிடப்பட்டிருக்கிறது. அபிஜித் முகூர்த்தம் என்பது இன்றைய தினம் 11:58 மணியிலிருந்து 12:30 மணிக்குள்ளாக அபிஜித் முகூர்த்தம் வருகிறது. அந்த அபிஜித் முகூர்த்தத்தில் தான் பிரதமர் இந்த கொடியை ஏற்றி வைக்கிறார். ஏற்கனவே அயோத்தியாவில் பாலராமர் சிலையும் இதே அபிஜித் முகூர்த்தத்தில் தான் நிறுவப்பட்டது குறிப்பிடத்தக்கது. அபிஜித் முகூர்த்தம் என்பது ஒரு நாளில் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் மட்டுமே வருகின்ற மிக மிக அபூர்வமான ஒரு புண்ணிய நேரம் என்பது குறிப்பிடத்தக்கது. உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு நன்றி ரமேஷ். உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் கால பைரவன் தினமும் காலை 6 மணிக்கு காண தவறாதீர்கள். அதி முக்கிய விவரங்களை அனைவருக்கும் புரிய வைக்கும் பாட்காஸ்ட். பொருளாதாரத்தை பல ட்ரில்லியன் ஆயுதங்களை கொள்முதல் செய்கிறது. சம்பவங்களை தேடி களத்திற்கே உங்களை அழைத்து செல்லும் ஸ்பாட்லைட். அங்க இருக்கக்கூடிய கள விவரங்கள் என்ன? கடந்த 5 வருஷமாவே சார் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர் வர்றதுக்காக. எங்களுடைய நியாயமான கோரிக்கை. Even at the cost of stopping. பார்வையாளர்களையும் செய்திக்குள் பங்கெடுக்க செய்யும் மக்கள் குரல். 50 ரூபாய் எங்களுக்கு தண்ணிக்கு ஒரு தீர்வே இல்லங்க 10 வருஷமா. எங்களுக்கு சரியான ஒரு விடிவு கிடைக்கவில்லை. 60,000 ஏக்கருக்கு தான் கேக்குறோம். பிச்சை கேக்குறாங்க. புத்தம் புதிதாக வித்தியாசமாக சில இடங்கள்ல பாகிஸ்தான்லயே பாராட்ட வேண்டாம், ஆனால் அதற்கு இவளை கொச்சைப்படுத்த வேண்டாம் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். மதத்தால் இனத்தால் மக்களை எப்படியெல்லாம் பிளவுபடுத்த முடியுமோ அந்த பிளவிற்குண்டான ஆயுதமாக இந்த மாநாட்டை அவர்கள் பயன்படுத்த நினைக்கின்றார்கள். அரசியலிலிருந்து சினிமா தனித்து இயங்க முடியாது. அனைத்தும் உங்களுக்காக. எப்போதும் இணைந்திருங்கள் தந்தி டிவியுடன்.